இன்றைக்கி நம்ம வரலாறு என்றால் என்ன? ஃபஸ்ட்டு பயிற்சிகள். சரியான விடையை கண்டுபிடி. பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கண்ட நடவடிக்கை என்ன? வேட்டையாடுதல். கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக. சரியான விடையை குறியிட்டு காட்டுக. காற்று. பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும்போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். காரணம். குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. கூற்று சரி. கூற்றுக்கான காரணமும் சரி. பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்தி பொருள்கள் அகழ்வாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருள்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூற்றுடன் தொடர்புடையது எது? அருங்காட்சியகம். தவறான இணையை கண்டுபிடி. பூனைகள் முதலியே பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. மற்ற தொடரிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. கோடிட்ட இடத்தை நிரப்புக. பழைய கற்கால மனிதர் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகைகள். வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ். பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு நாய். கல்வெட்டுகள் தொல்பொருள் ஆதாரங்கள் ஆகும். அசோக சக்கரத்தில் ஆரக்கால் 24. சரி சரி சரி. பொறுத்துக. பாறை ஓவியங்கள் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. எழுதப்பட்ட பதிவுகள். செப்பேடுகள். அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர். மதச்சார்புள்ள இலக்கியம். தேவாலயம். ஓரிரு வார்த்தையில் விடையளிக்கவும். நாய்க்குறிப்பு. எழுதுவதன் பயன்கள் 2ஐ கூறு. பழங்கால மக்களை பற்றி அறிதல். அவர்களின் வாழ்க்கை முறையை பற்றி அறிதல். வரலாற்று முந்தைய கால மக்களின் வாழ்க்கை முறையை நாம் எவ்வாறு அறிந்து கொள்கிறோம்? கற்கருவிகள் மற்றும் பாறை ஓவியங்கள் மூலம் அறிந்து கொள்கிறோம். கல்வெட்டுகள் ஓர் எழுதப்பட்ட வரலாற்று சான்றா? ஆம், கல்வெட்டுகள் எழுதப்பட்ட வரலாற்று சான்றே ஆகும். வரலாற்று தொடக்க காலம். புரோட்டோஹிஸ்டோரி என்றால் என்ன? வரலாற்றுக்கும் முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலமாகும். ஏதேனும் ஒரு காப்பியங்கள் பெயர்களை எழுது. சிலப்பதிகாரம். மணிமேகலை. பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. வரலாறு என்றால் என்ன? வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு ஆகும். வரலாற்றுக்கும் முந்தைய காலம் பற்றி எழுதுக. வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது கற்கருவிகள் பயன்படுத்தப்பட்ட காலமாகும். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் பற்றி அறிய உதவும் சான்று எவை? கற்கருவிகள். பாறை ஓவியங்கள். வரலாற்று முந்தைய கால கருவிகள் பயன்படுத்தப்பட்ட இடங்கள் யாவை? ஆத்திரப்பாக்கம். ஆதிச்சநல்லூர். அருங்காட்சியகத்தின் பயன்கள். பழங்கால பொருட்கள் பாதுகாக்க பயன்படுகிறது. அக்காலத்தை பற்றி அறிந்து கொள்ள பயன்படுகிறது. பழங்கால மனிதன் வேட்டையாட பயன்படுத்திய கருவிகள் சிலவற்றை கூறு. கற்கருவிகள். எலும்புகள். பாறைகளில் ஓவியங்கள் ஏன் வரையப்பட்டன? பொழுதுபோக்கு. வேட்டையாடுதல். தொல் கைவினை பொருள்கள் எவையேனும் இரட்டினை கூறுக. இக்கருவிகள். மண்பாண்டங்கள். உயர் சிந்தனை வினாக்கள். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மக்களுக்கு நாய் எவ்வாறு பயனுள்ளதாக இருந்தது? பண்டைய கால மனிதர்கள் வாழ்ந்த குகைகளில் வாழ்ந்தனர். அங்கு கொடிய விலங்குகள் வர வாய்ப்பு இருந்தது. அதனை நாய் தனது மோப்ப சக்தியினால் கண்டுபிடித்தது. மக்களுக்கு வேட்டையாடுவதற்கு பயன்பட்டது. பழங்கால கற்கால மனிதனின் வாழ்க்கை முறையை தற்கால வாழ்க்கை முறையோடு ஒப்பிட்டு பார். பழைய கற்கால மனிதன் வாழ்க்கை முறை. தற்கால மனிதன் வாழ்க்கை முறை. நாடோடி வாழ்க்கை. ஒரே இடத்தில் வாழ்க்கை. நாம் குகைகளில் வாழ்ந்தனர். வீடுகளில் வாழ்கின்றனர். கிழங்கு காய்களை உண்டனர். அரிசி கோதுமை உணவுகளை உண்கின்றனர்.